வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல டக்குன்னு சூப்பரா கமன் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ற மாதிரி ஒரு கடாய் புலாவ் தான் பண்ண போறோம். இந்த கடாய் புலாவ்ல காப்ஸுக்கு பாத்தீங்கன்னா ரைஸ் இருக்கு, ஃபைபருக்கு பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்கு, புரோட்டீனுக்கு பாத்தீங்கன்னா பன்னீர் இருக்கு. எல்லாத்தோட முக்கியமா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த கடாய் புலாவ் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த கடாய் புலாவில் நீங்கள் மஷ்ரூம் வெர்ஷனும் பண்ணலாம், சோயா வெர்ஷனும் பண்ணலாம். முதல் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தை குக் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். குக்கரில் சாதம் பண்ணும்போது ரொம்ப உதிரியாக இருக்காது, அதனால நான் டைரெக்டாக பாட்டில் ஒரு 2 கப் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்மளுக்கு தேவையான ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வடிச்சுக்கலாம். கொஞ்சம் உதிரியாக 90% குக் ஆகும் போதே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடிச்சிருங்க. நல்லா ஆற விட்டிங்கன்னா உதிராக இருக்கும். பெரிய கடாயில் 1 to 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். பொன்னிறமாக முந்திரி பருப்பு மாறினதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. சாட்டே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக ரோஸ்ட் ஆகும். முந்திரி சேர்க்கறதுனால பெருசாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு ரிச்னஸ்க்காகவும் சாப்பிட தூண்டுறதுக்காக ப்ளஸ் ஒரு கிரன்ச்சுக்காகவும் தான் சேர்க்குறோம். இப்போ பாக்கி இருக்கிற எண்ணெயில் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை அப்படியே ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ பன்னீர் எடுத்திருக்கேன். ரொம்ப நேரமாக பன்னீர் எண்ணெயில் வறுக்காதீங்க, அது ஒரு மாதிரி ட்ரையாக ஹார்ட் ஆகிடும். ஜஸ்ட் எண்ணெயில் போட்டுட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த எண்ணெயில் இன்னும் 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா தான் டேஸ்டியாக இருக்கும். நல்லா பெரிய சைஸ் வெங்காயமே எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம 2 அழகு அரிசி பண்ணியிருக்கோம். வெங்காயம் அப்படியே டிரான்ஸ்பரண்டாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அடியில் ஒட்டிதுன்னா ஸ்கிராப் பண்ணி விட்டுருங்க. காரத்துக்கும் வாசனைக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்தது நீங்க எவ்வளவு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளியுமே நீளமா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வெந்து குழைய வேண்டாம், அதனால தான் நான் கொஞ்சம் குண்டு குண்டா போட்டிருக்கேன். இந்த மசாலா கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் தக்காளியை பரட்டி விட்டுக்கோங்க. இதுல நான் காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி, கேப்சிகம் சேர்க்க போகிறேன். எல்லாமே குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்க்கெல்லாம் அளவெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காய் கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின புதினா இலைகள், 1/4 கப் அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையுமே நான் சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, மேக்ஸிமம் ஃப்ளேவர் உங்களுக்கு இதுலேருந்து தான் வரும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ளேமோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த புலாவில் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம இந்த வெஜ்ஜீஸில் இருக்கிற வாட்டர்லேயே நம்ம குக் பண்ணிக்கணும். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணாலே உங்களுக்கு காய்கறிகள் எல்லாம் வெந்துடும், ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக தான் சாப் பண்ணியிருக்கோம். தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டீம் குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் சப்ஜி மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா நான் கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சப்ஜி மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு மேலேயே சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு பாதி அளவுக்கு கேப்சிகமாக கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நார்த் இந்தியன் புலாவ் ஃப்ளேவர் வரதுக்காக தான் நான் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடும். தக்காளியிலேருந்து வர ஈரப்பதத்திலேயே உங்களுக்கு காயெல்லாம் ஈஸியாக வெந்துடும். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சாதம் சேர்க்கணும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு நான் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆம்ச்சூர் மசாலா இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட பொழிச்சிக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு 3-4 நிமிஷம் விட்டுருங்க. காய் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்பை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஒரு காய் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெந்துருதா இல்லையான்னு. இப்போ காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இது சுருண்டு பந்து மாதிரி வரும், ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்கல. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற உதிரி சாதத்தை அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அரிசி குழையாம இருக்கணும்னா குக் பண்ண சாதத்தை நல்லா அப்படியே பறந்து ஆற விட்டுருங்க. ஆறின சாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் குழையாது. நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிற பன்னீரை அந்த சாதத்து மேலே சேர்த்துட்டு இன்னொரு டீஸ்பூன் கரம் மசாலா தூவி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம கடாயில் பண்ணோம்னா கடாய் புலாவ், குக்கரில் பண்ணோம்னா குக்கர் புலாவ், தவாவில் பண்ணோம்னா தவா புலாவ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எல்லா பக்கமும் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாசனைக்கு மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் நல்லா நெய்யில் கோட் ஆகி கிரீஸியாக இருக்கும், அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் அடுப்பில் அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா கீழே ஒரு ரோஸ்டட் லேயர் ஃபார்ம் ஆகும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
இல்லை தந்தூர் ஃப்ளேவர் வரணும்னு நினச்சிங்கன்னா கறியை கொஞ்சமாக சுட்டுட்டு மேலே நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா இந்த ரோஸ்டட் தந்தூர் ஃப்ளேவர் வரும். ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். எல்லா ஃப்ளேவரும் இதில் இருக்கிறதுனால ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்க. குக்கும்பர் ரைத்தா, ஆனியன் ரைத்தா எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நம்ம இதில் நிறைய ஆனியன்ஸ் போட்டு பண்ணியிருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் குக்கும்பர் ரைத்தா தான் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். சூப்பரான இந்த கம கடாய் புலாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.